ஈரானினுடைய புதிய அணுசக்தி தளமும் மிரண்டு போன மேற்குலகமும். காசா சிட்டியில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய குடும்பங்களோடு பேரம் பேசும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவமும் பலஸ்தீனிய குடும்பங்களுடைய நிலைப்பாடுகளும் பலஸ்தீனிய போராளிகளின் தொடர்ச்சியான தாக்குதல்களும். கசிவடைந்த துரோகி அப்பாஸின் பலஸ்தீனி அதிகார சபை தொடர்பான ஆவணங்களும் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு அதிகளவான இழப்புகளை ஏற்படுத்தும் பலஸ்தீனிய போராளிகளும். ஐநாவின் பொதுச்சபையில் நெட்டன்யாகு உரையாற்றும் போது எழுந்து செல்லாத அடிமை அரபு பிரதிநிதிகளும் இஸ்லாமிய அடிமை பிரதிநிதிகளும் கொலம்பிய நாட்டு ஜனாதிபதியினுடைய வீரம் மிக்க மனிதாபிமான கருத்துக்களும் ட்ரம்பின் காசா முன்மொழிவு தொடர்பான அறிவிப்புகளும் ஹமாஸினுடைய பதில்களும் ஐநாவின் பாதுகாப்பு சபையில் தோல்வியடைந்த தீர்மானமும் இவை தொடர்பாக ரஷ்ய பிரதிநிதிகள் வெளியிட்டிருக்கக்கூடிய அதிரடியான கருத்துக்களும். ஐநாவின் பொதுச்சபையில் நெட்டன்யாகு உரையாற்றுவதற்கு ஆரம்பிக்கும் போதே அதிகளவான பிரதிநிதிகள் சபையை விட்டு வெளியேறியிருந்தார்கள். கிட்டத்தட்ட 75 நாடுகளுக்கும் அதிகமான 100க்கும் அதிகமான பிரதிநிதிகள் நெட்டன்யாகுவின் உரையின் போது ஐநாவின் பொதுச்சபையிலிருந்து முழுமையாக வெளியேறியிருந்தார்கள். இவ்வாறு அதிகளவான பிரதிநிதிகள் வெளியேறி இருப்பது நெட்டன்யாகுவுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அவமானமாகும். இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு கிடைக்க பெற்றிருக்கக்கூடிய மிகப்பெரிய அவமானமாகும். காசாவிலே பலஸ்தீனிய மக்களை இனப்படுகொலை செய்யும் நெட்டன்யாகுவின் உரையை கேட்க மறுத்திருப்பது சர்வதேச ரீதியில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு கேவலப்படுத்தப்பட்டுள்ளது என்பதற்கு உதாரணமாகும். அத்தோடு நெட்டன்யாகுவின் உரையின் போது எல்லா அரபு நாட்டு பிரதிநிதிகளும் இஸ்லாமிய நாட்டு பிரதிநிதிகளும் சபையிலிருந்து முழுமையாக வெளியேறினார்களா என்றால் நிச்சயமாக இல்லை. மேலும் இவை தொடர்பாக ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய மிக முக்கியமான ஊடகவியலாளர்களில் ஒருவரான அம்ஜத் தாஹா எக்ஸ் தளத்தில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நெட்டன்யாகுவின் உரையின் போது அனைத்து நாட்டு தலைவர்களும் முழுமையாக வெளியேறினார்கள் என்பது போலி செய்தியாகும். ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய பிரதிநிதிகள் அமெரிக்கா, பிரித்தானியா, இந்தோனேஷியா மற்றும் இன்னும் சில முக்கியமான நாடுகளுடைய பிரதிநிதிகளும் நெட்டன்யாகுவின் உரையை முழுமையாக செவிமடுத்தார்கள். நெட்டன்யாகுவின் உரையின் போது இவர்கள் யாருமே எழுந்து செல்லவில்லை. ஐநாவின் பொதுச்சபையில் நெட்டன்யாகுவின் உரையானது பலமானதாகவே அமைந்திருந்தது. இதனை செவிமடுப்பதற்காகவே நாங்கள் குறித்த சபையில் அமர்ந்திருந்தோம். மேலும் நெட்டன்யாகுவின் உரை தொடர்பான சிறப்பான கலந்துரையாடல்களும் தொடர்ந்தன. யூதர்களுக்கு எதிரான குரல்கள் நரகத்திற்கே வீசப்படும் என ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய ஊடகவியலாளர் அம்ஜத் தாஹா தெரிவித்துள்ளார். அதாவது நெட்டன்யாகுவின் உரையின் போது ஐக்கிய அரபு அமீரகம் உட்பட இன்னும் ஏனைய தலைவர்கள் குறித்த சபையிலிருந்து வெளியேறவில்லை என்றும் இவ்வாறு வெளியேறாமல் இருப்பது கௌரவம் என்றும் நெட்டன்யாகுவுக்கு வழங்கியிருக்கக்கூடிய கௌரவம் என்றும் அடிமை ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய ஊடகவியலாளர்களே வெளிப்படையாக கருத்துக்களையும் வெளியிட்டுள்ளார்கள். எனவே நெட்டன்யாகுவின் உரையின் போது அடிமை ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய பிரதிநிதிகளும் இன்னும் சில அரபு அடிமை பிரதிநிதிகளும் அடிமை இந்தோனேஷியாவினுடைய பிரதிநிதிகளும் இன்னும் சில இஸ்லாமிய நாட்டு அடிமை பிரதிநிதிகளும் குறித்த சபையிலேயே அமர்ந்திருந்தார்கள் என்பதனையும் நெட்டன்யாகுவுக்கான ஆதரவை அவர்கள் வெளிப்படுத்தியிருந்தார்கள் என்பதனையும் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். சில அரபு அடிமை நாடுகளும் சில இஸ்லாமிய அடிமை நாடுகளும் நெட்டன்யாகுவின் உரைக்கு மரியாதை செலுத்தும் முகமாக ஒரே ஒரு பிரதிநிதியை மாத்திரம் சபையிலே நிறுத்திவிட்டு ஏனையவர்கள் வெளியேறி இருந்தார்கள். அதே நேரம் ஈரானிய பிரதிநிதிகள் நெட்டன்யாகுவின் உரையின் போது 12 நாள் போரிலே கொல்லப்பட்டிருக்கக்கூடிய குழந்தைகளுடைய புகைப்படங்களை வைத்துவிட்டு முழுமையாக வெளியேறி இருந்தார்கள். மேலும் பல கிறிஸ்தவ நாடுகளும் ஆப்பிரிக்க நாடுகளும் முழுமையாக சபையிலிருந்து வெளியேறியிருந்தார்கள். கொலம்பியா நாட்டினுடைய பிரதிநிதிகள் சபையிலிருந்து வெளியேறும் போது பலஸ்தீனத்திற்கு ஆதரவான கோஷங்களையும் எழுப்பியிருந்தார்கள். அடுத்து நெட்டன்யாகுவின் உரையானது வழமை போன்று ஹமாஸுக்கு எதிராகவும் ஈரானுக்கு எதிராகவும் எதிர்ப்பற்றுகளுக்கு எதிராகவுமே அமைந்திருந்தது. கடந்த வருடம் ஐநாவின் பொதுச்சபையில் நெட்டன்யாகு உரையாற்றும் போது எவ்வாறான கருத்துக்களை வெளியிட்டிருந்தாரோ அதே போன்ற கருத்துக்களையே இந்த தடவையும் முன்வைத்திருந்தார். 23 மாதங்களாக காசாவிலே அடைந்து கொள்ள முடியாத வெற்றி இலக்குகளை இதற்கு பிறகு அடைந்து கொள்ளப் போவதாகவும் காசாவிலே ஹமாஸை முழுமையாக அளிக்கும் வரை இந்த போரை தொடர்வதாகவும் பணைய கைதிகளை முழுமையாக மீட்டெடுப்பதற்கு முயற்சி செய்வதாகவும் எத்தனை தடைகள் வந்தாலும் நாங்கள் காசாவிலே எங்களுடைய வேலைகளை முடிப்போம் என்றும் நெட்டன்யாகு அவருடைய மாயைகளை வெளிப்படுத்தி இருந்தார். ஐநாவின் பொதுச்சபையில் நெட்டன்யாகு முன்வைத்திருக்கக்கூடிய முழுமையான உரையை நான் இங்கு பதிவிடவில்லை. நேற்றிரவே பல ஊடகங்களின் மூலமாக நெட்டன்யாகுவின் உரை தொடர்பான தகவல்களை நீங்கள் பெற்றிருப்பீர்கள் என நான் நினைக்கின்றேன். அத்தோடு நெட்டன்யாகுவின் உரையானது சில விடயங்களை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றது. 23 மாத போருக்கு பிறகும் எந்தவிதமான வெற்றி இலக்குகளையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அடைந்து கொள்ளவில்லை என்பதனை
என்பதனை நெட்டன்யாகுவின் உரையானது உறுதிப்படுத்துகின்றது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஒட்டுமொத்த பேரழிவுக்கும் நெட்டன்யாகுவே தலைமை தாங்குவார் என்பதனையும் தெளிவாக புலப்படுத்துகின்றது. அடுத்து கொலம்பியா நாட்டினுடைய அதிபர் குஸ்டோ பெட்ரோ அவர்கள் ஐநாவின் பொதுச்சபையில் அமைதிக்கான ஒன்றுபடுதல் பொறிமுறையை உருவாக்குவதற்கு திட்டங்களை வகுத்துள்ளார். பலஸ்தீனிய மக்களை பாதுகாப்பதற்காக, பலஸ்தீனிய தேசத்தினை பாதுகாப்பதற்காக ஒரு சர்வதேச சக்தி அமைக்கப்பட வேண்டும் என்கின்ற முன்மொழிவுகளையும் முன்வைத்துள்ளார். இதற்கு ஆதரவாக 193 நாடுகளும் வாக்களிக்க வேண்டும் என்றும், இதன் மூலமாக பலஸ்தீனிய மக்களை பாதுகாப்பதற்கான சர்வதேச சக்தி உருவாக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார். அது மட்டுமல்லாமல் ஐநாவின் பொதுச்சபை கட்டிடத்திலே நடைபெற்ற ஹேக் குழுவினுடைய நிகழ்வில் கொலம்பியா நாட்டினுடைய ஜனாதிபதி குஸ்டோ பெட்ரோ அவர்கள் பலஸ்தீனிய கூஃபியாவை அணிந்து விசேட உரையொன்றையும் முன்வைத்திருந்தார். மேலும் இந்த உரையிலே அவர் இவ்வாறு தெரிவித்தார்: பலஸ்தீனிய விடுதலைக்காக போராடுவதற்கு நாங்கள் காசாவில் களமிறங்குவதற்கு தயாராகவே இருக்கின்றோம். எங்களுடைய கொலம்பியா நாட்டு மக்கள் காசாவில் களமிறங்குவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். தன்னார்வமாக முன்வந்து காசாவிலே களமிறங்கி பலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவாக போராடுவதற்கு கொலம்பியா நாட்டு மக்கள் முழுமையாக தயாராகவே இருக்கின்றார்கள். நானும் பலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவாக காசாவிலே களமிறங்கி ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராக போராடுவதற்கு தயாராகவே இருக்கின்றேன். இதற்கான சந்தர்ப்பம் கிடைத்தால் நிச்சயமாக காசாவிலே நானும் என்னுடைய நாட்டு மக்களும் களமிறங்குவோம் என குறித்த அமர்விலே அவர் தெரிவித்திருந்தார். அதே போன்று இன்று காலை கொலம்பிய ஜனாதிபதி குஸ்டோ பெட்ரோ அவர்கள் பலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவாகவும் பலஸ்தீனிய மக்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்படுகின்ற இனப்படுகொலை தாக்குதல்களை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் ஐக்கிய நாடுகள் சபைக்கு முன்னால் வீதியிலே இறங்கி ஆர்ப்பாட்டங்களையும் கோஷங்களையும் எழுப்பியிருந்தார். பலஸ்தீனிய மக்களை பாதுகாக்க வேண்டியது மிகப்பெரிய மனிதநேயம் என்றும், ஆக்கிரமிப்புக்கு முழுமையான ஆதரவை வழங்கி வரக்கூடிய அமெரிக்காவை தடுத்து நிறுத்துவதற்காகவும் கொலம்பிய ஜனாதிபதி அமெரிக்க வீதியில் களமிறங்கி அமெரிக்காவுக்கு எதிராகவும் ஆக்கிரமிப்புக்கு எதிராகவும் கோஷங்களை எழுப்பி போராட்டங்களை மேற்கொண்டிருந்தார். அடிமை அரபுகள் நெட்டன்யாகுவோடு இயல்பாக்கத்தினை ஏற்படுத்தி வரக்கூடிய நிலைமையில், நெட்டன்யாகுவோடு கைகளை குலுக்கி வரக்கூடிய நிலைமையில் கிறிஸ்தவராக இருக்கக்கூடிய கொலம்பிய நாட்டினுடைய ஜனாதிபதியின் இந்த செயற்பாடுகள் வீரமிக்கதாகவும் மனிதநேயத்தினை உறுதிப்படுத்துவதாகவுமே அமைந்திருந்தன. அத்தோடு கொலம்பிய ஜனாதிபதியினுடைய இந்த செயற்பாடுகளுக்கு எதிராக அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் அவருக்கு எதிரான எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளது. நாங்கள் கொலம்பிய ஜனாதிபதியினுடைய விசாக்களை ரத்து செய்வோம் என்றும், அமெரிக்காவுக்குள்ளே நுழைவதற்கான தடையை விதிப்போம் என்றும் அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் இவற்றையெல்லாம் கண்டுகொள்ளாமல் கொலம்பிய நாட்டினுடைய ஜனாதிபதி பலஸ்தீனிய மக்களுக்காக நியூயார்க் வீதிகளிலே களமிறங்கி கோஷங்களை எழுப்பியிருப்பது பாராட்டப்பட வேண்டிய விடயமாகும். அடுத்து நெட்டன்யாகுவின் உரையை தொடர்ந்து அடிமை ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் நெட்டன்யாகுவை சந்தித்து விசேட கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தார். இதன்போது காசாவிலே அரபு கூட்டுப்படைகளை களமிறக்குவது தொடர்பாகவும், ட்ரம்பினால் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய காசா தொடர்பான திட்டம் தொடர்பாகவும், ஆப்ரஹாம் உடன்படிக்கையினுடைய விரிவாக்கம் தொடர்பாகவும், சிரியாவுடனான கலந்துரையாடல்கள் மற்றும் ஒப்பந்தம் தொடர்பாகவும், இஸ்ரேலுக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் இடையில் அடுத்த கட்ட ஒப்பந்தங்களை மேற்கொள்வது தொடர்பாகவும் பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அடுத்து டொனால்ட் ட்ரம்புடனான நேரடியான சந்திப்புக்கு பிறகு துரோகி எர்டோகான் இவ்வாறு தெரிவித்தார்: காசா மற்றும் பலஸ்தீனிய போர் நிறுத்தம் தொடர்பாகவும், பலஸ்தீனிய மண்ணிலே நிரந்தர அமைதியை ஏற்படுத்துவது தொடர்பாகவும் நான் டொனால்ட் ட்ரம்போடு சில புரிதல்களை ஏற்படுத்தியுள்ளேன். நாங்கள் ஒன்றிணைந்து காசாவிலே யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்தி பலஸ்தீனிய நிலத்திலே அமைதியை ஏற்படுத்துவதற்கான வேலை திட்டங்களை மேற்கொள்வோம் என துரோகி எர்டோகான் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். அதாவது காசா தொடர்பாக ட்ரம்ப் முன்வைத்திருக்கக்கூடிய திட்டங்களுக்கான முழுமையான ஆதரவையும் இதனை செயற்படுத்துவதற்கான ஆதரவையுமே துரோகி எர்டோகான் வெளிப்படுத்தியுள்ளார். மேலும் அமெரிக்காவுடன் ஒன்றிணைந்து நாங்கள் காசாவிலே நிரந்தர யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்கான வேலை திட்டங்களை மேற்கொள்வோம் என துரோகி எர்டோகான் குறிப்பிட்டிருப்பது வேடிக்கையானதாகும். அத்தோடு காசா தொடர்பான ட்ரம்பினுடைய புதிய திட்டம் ஹமாஸுக்கு வழங்கப்பட்டிருப்பதாகவும், கத்தாரிய மத்தியஸ்தர்கள் மூலமாகவே ஹமாஸிடம் குறித்த திட்டம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாகவும் அமெரிக்க ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. மேலும் இவை தொடர்பாக நேற்றிரவு டொனால்ட் ட்ரம்ப் எக்ஸ் தளத்தில் இவ்வாறு தெரிவித்தார்: காசா தொடர்பாக மத்திய கிழக்கு சமூகத்துடன் நாங்கள் மிகவும் உணர்திறன் வாய்ந்த பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு வருகின்றோம். கடந்த 4 நாட்களாக இவை தொடர்பான தீவிர பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுள்ளன. இந்த பேச்சுவார்த்தைகள் சிறப்பான முறையில் அமைய
பெற்றுள்ளன. காசா தொடர்பான திட்டங்கள் ஹமாஸுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இவை தொடர்பாக இஸ்ரேலுக்கும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விரைவில் நாங்கள் காசா தொடர்பான பிரச்சனைகளுக்கு முடிவை எட்டுவோம் என குறித்த அறிக்கையில் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அதே நேரம் காசா தொடர்பாக டொனால்ட் ட்ரம்ப் முன்வைத்திருக்கக்கூடிய எந்த ஒரு திட்டமும் எங்களுக்கு கிடைக்கப் பெறவில்லை என்றும் பலஸ்தீனிய மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய எங்களுடைய நிபந்தனைகளில் நாங்கள் உறுதியாகவே இருக்கின்றோம் என்றும் எந்தவிதமான உத்தரவாதங்களும் இல்லாத திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு நாங்கள் ஒருபொழுதும் ஆர்வத்தினை காண்பிக்க மாட்டோம் என்றும் ஹமாஸினுடைய தலைவர்கள் தெரிவித்துள்ளார்கள். அத்தோடு அடிமை அரபுகள் காசா தொடர்பான டொனால்ட் ட்ரம்பினுடைய புதிய திட்டமானது ஒரு சிறந்த திட்டம் என்றும் இந்த திட்டத்தின் மூலமாக பலஸ்தீனிய மக்கள் இடம்பெயர்க்கப்பட மாட்டார்கள் என்றும் பலஸ்தீனிய மக்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்றும் பிரச்சாரங்களையும் மேற்கொள்ள ஆரம்பித்துள்ளார்கள். இந்த பிரச்சாரங்களின் ஆரம்பமாக எகிப்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் காசா தொடர்பான ட்ரம்பினுடைய திட்டம் இந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளியை வைக்கும் என்றும் இதுவே பலஸ்தீனியர்களுக்கு ஒரு சிறந்த திட்டமாக அமைந்திருக்கும் என்றும் சமூக ஊடக வலைத்தளங்களில் கருத்துக்களையும் வெளியிட்டுள்ளார்கள். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் அடிமை அரபுகளும் துரோகிகளும் காசா தொடர்பான டொனால்ட் ட்ரம்பினுடைய திட்டத்தினை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுமாறு ஹமாஸுக்கு உச்சழுத்தங்களை வழங்கப் போகின்றார்கள். கத்தார் மற்றும் எகிப்திய மத்தியஸ்தர்களும் ஏனைய அடிமைகளும் துரோகிகளும் ஒன்றிணைந்தே ஹமாஸுக்கு இந்த உச்சழுத்தங்களையும் வழங்கப் போகின்றார்கள். ஐநாவின் பாதுகாப்பு சபையில் ரஷ்யாவும் சீனாவும் ஈரானுக்கு ஆதரவான முன்மொழிவு ஒன்றை முன்வைத்திருந்தன. ஈரானுக்கு எதிராக உச்ச பொருளாதார தடைகள் விதிக்கப்படக்கூடாது என்றும் ஸ்னெப்பெக் பொறிமுறையானது செயற்படுத்தப்படக்கூடாது என்றும் இந்த பொருளாதார தடைகளும் ஸ்னெப்பெக் பொறிமுறையும் இன்னும் 6 மாதங்களுக்கு ஒத்திவைக்கப்பட வேண்டும் என்றும் ஈரானும் ரஷ்யாவும் புதிய முன்மொழிவுகளை முன்வைத்திருந்தார்கள். மேலும் நேற்றிரவு குறித்த முன்மொழிவுக்கான வாக்கெடுப்புகள் ஐநாவின் பாதுகாப்பு சபையில் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இதன்போது சீனாவும் ரஷ்யாவும் பாகிஸ்தான் அல்ஜீரியாவும் மாத்திரமே ஈரானுக்கு ஆதரவாக வாக்களித்திருந்தார்கள். ஏனைய 9 நாடுகள் குறித்த முன்மொழிவுக்கு எதிராகவே வாக்களித்திருந்தார்கள். இதனால் ஈரானுக்கு எதிரான பொருளாதார தடைகளை தடுத்து நிறுத்துவதற்கான ரஷ்யா மற்றும் சீனாவினுடைய செயற்பாடுகள் முழுமையாக தோற்கடிக்கப்பட்டுள்ளன. எனவே இதற்கமைவாக நாளைய தினத்திலிருந்து ஈரானுக்கு எதிராக உச்ச பொருளாதார தடைகள் விதிக்கப்படும். ஈரானினுடைய வங்கிகளுக்கு எதிராகவும் உச்ச பொருளாதார தடைகள் விதிக்கப்படும். இதற்கு பிறகு ஈரானினுடைய மத்திய வங்கியினால் ஸ்விஃப்ட் கட்டண முறைகளையும் பயன்படுத்த முடியாது. சர்வதேச ரீதியில் மேற்கொள்ளப்படக்கூடிய அனைத்து வர்த்தகங்களையும் மேற்கொள்ள முடியாது. அதே போன்று ஈரானினுடைய சர்வதேச வர்த்தகங்களை முடக்குவதற்கான எண்ணெய் வர்த்தகத்தினை முடக்குவதற்கான ஈரானிய மத்திய வங்கியின் மூலமாக மேற்கொள்ளப்படுகின்ற அனைத்து விதமான பொருளாதார நடவடிக்கைகளையும் முடக்குவதற்கான பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன. உண்மையில் இந்த பொருளாதார தடைகள் ஈரானுக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய உச்ச பொருளாதார தடைகளாகும். கடந்த 4 தசாப்தங்களாக பல உச்ச பொருளாதார தடைகளை ஈரான் அனுபவித்து வருகின்றது. மேலும் தற்போது விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார தடைகள் ஈரானினுடைய பொருளாதார நெருக்கடிகளை பாரிய அளவில் அதிகரிக்கும். இருப்பினும் ஈரானிய மக்களுக்கு இது ஒன்றும் புதிதல்ல. நிச்சயமாக ஈரான் இதனை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி இந்த பொருளாதார நெருக்கடிகளிலிருந்து மீண்டு வருவதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் மேற்கொள்ளும். அதே நேரம் ரஷ்யாவும் சீனாவும் இந்த பொருளாதார நெருக்கடிகளிலிருந்து ஈரானை பாதுகாப்பதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் மேற்கொள்வதாகவும் உறுதியளித்துள்ளார்கள். மேலும் ஐநாவின் பாதுகாப்பு சபையில் குறித்த தீர்மானம் தோல்வியடைந்ததற்கு பின்பு ரஷ்யாவினுடைய பிரதிநிதி இவ்வாறு தெரிவித்தார். மேற்கத்தைய சகாக்கள் நாங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய முன்மொழிவுகளின் உள்ளடக்கத்தை கூட வாசிக்கவில்லை. இந்த முன்மொழிவின் மூலமாக நாங்கள் எதனை கூற வருகின்றோம் என்பதனை கூட அவர்கள் வாசித்து பார்க்கவில்லை. ஏனென்றால் அவர்கள் நயவஞ்சகர்களாகவும் பாம்புகளாகவுமே இருக்கின்றார்கள். மேலும் இவர்களுடைய இந்த முடிவுகளை நாங்கள் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. ஈரானுக்கு எதிராக விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார தடைகள் சட்டப்பூர்வமற்றவை. இதனால் இவற்றுக்கு நாங்கள் கட்டுப்பட போவதில்லை. ஈரானுடன் எல்லாவிதமான வர்த்தகங்களையும் நாங்கள் முழுமையாக மேற்கொள்வோம் என ரஷ்யாவினுடைய பிரதிநிதி தெரிவித்துள்ளார். அதே போன்று ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் இவ்வாறு தெரிவித்தார். ஈரானுக்கு எதிராக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நடவடிக்கைகளுக்கு எதிரான விளைவுகளை 3 ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவுமே சுமக்கும். இந்த முடிவுகள் எப்போதும் ஆபத்தான விளைவுகளுக்கே வழிவகுக்கும். மேலும் நாங்கள் இந்த முடிவுகளுக்கு எதிராக எங்களுடைய கடுமையான பதிலடிகளையும் வழங்குவோம் என ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் தெரிவித்துள்ளார். அடுத்து ஈரானினுடைய மிக பிரம்மாண்டமான புதிய அணுசக்தி தளம் தொடர்பான தகவல்களையும் செயற்கைக்கோள் புகைப்படங்களையும் சர்வதேச ஆய்வு நிறுவனங்கள் வெளியிட்டுள்ளன. அதாவது ஈரானினுடைய நட்டான் செறிவூட்டல் அணுசக்தி தளத்திற்கு அருகாமையில் அதனுடைய தெற்கு பிரதேசத்திலே ஈரான் மிக பிரம்மாண்டமான புதிய அணுசக்தி தளம் ஒன்றினை அமைத்துள்ளது. இந்த அணுசக்தி தளம் தொடர்பாக ஈரான் இதுவரைக்கும் எந்தவிதமான அறிவிப்புகளையும் உத்தியோகபூர்வமாக வெளியிட்டிருக்கவில்லை. ஆனால் தற்போது செயற்கைக்கோள் புகைப்படங்கள் குறித்த அணுசக்தி தளத்தினுடைய நுழைவாயில்களை உறுதிப்படுத்துகின்றன.
கூறுகின்றன. இவ்வளவு நாளாக இந்த நுழைவாயில்கள் அமைக்கப்பட்டிருக்கவில்லை. இருப்பினும் தற்போதைய செயற்கைக்கோள் புகைப்படங்களில் குறித்த நுழைவாயில்கள் அமைக்கப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளன. இந்த அணுசக்தி தளமானது போர்டோ மற்றும் நட்டான்ஸ் அணுசக்தி தளத்தை விட மிகப்பெரிய அணுசக்தி தளமாகவே காணப்படுகின்றது. ஜாக்ரோஸ் மலைத்தொடரில் அமைந்திருக்கக்கூடிய பீகாக்ஸ் மலைத்தொடருக்கு கீழாலேயே இந்த மிகப்பெரிய அணுசக்தி தளத்தை இவர்கள் அமைத்துள்ளார்கள். கிட்டத்தட்ட 150 மீட்டர் ஆழத்திலேயே இந்த அணுசக்தி தளமானது அமைக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் 2022ஆம் ஆண்டே நட்டான்ஸ் அணுசக்தி தளத்தில் இருக்கக்கூடிய மையவிலக்கு உற்பத்திகளை இவர்கள் ரகசியமாக புதிய அணுசக்தி தளத்திற்கு நகர்த்தியுள்ளார்கள். மேலும் இந்த புதிய அணுசக்தி தளத்தில் இருக்கக்கூடிய மையவிலக்கு உற்பத்தி திறன்களை பயன்படுத்தி 60% அளவில் செறிவூட்டப்பட்ட 400 கிலோகிராம் யுரேனியத்தினை அணுகுண்டுகளாகவும் மாற்ற முடியும். இதற்கான எல்லாவிதமான திறன்களையும் புதிய ரகசிய அணுசக்தி தளத்தில் இவர்கள் அமைத்து வைத்துள்ளார்கள் என சர்வதேச ஆய்வு நிறுவனங்கள் தற்போது அறிக்கைகளை வெளியிட்டுள்ளன. மேலும் குறித்த அறிக்கைகளை வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் ஊடகமும் வெளியிட்டுள்ளது. அதாவது ஈரானினுடைய புதிய அணுசக்தி தளங்கள் மேற்குலகை வியப்பில் ஆழ்த்தியுள்ளன. மேலும் ஈரானினுடைய அணுசக்தி தளங்கள் அளிக்கப்படவில்லை என்பதனையும் ஈரான் அணு ஆயுதத்தினை உற்பத்தி செய்வதற்கான எல்லாவிதமான திறன்களையும் கொண்டிருக்கின்றது என்பதனையும் உறுதிப்படுத்துகின்றது. வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் பலஸ்தீனிய போராளிகள் தொடர்ச்சியான வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். காசா சிட்டியிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்ததிலிருந்து வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே பலஸ்தீனிய போராளிகள் அவர்களுடைய தாக்குதல்களை வீரியப்படுத்தியுள்ளார்கள். இதற்கமைவாக வெஸ்ட் பேங்கின் துல்கராம் பிரதேசத்திலே அல்குதுஸ் படைப்பிரிவினர் ஷுஜாயி என்கின்ற சக்தி வாய்ந்த வெடிகுண்டை பயன்படுத்தி ஒரு புல்டோசர் வண்டியையும் நேமர் ஜீப் வண்டியொன்றையும் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் துல்கராம் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 2 சோதனை சாவடிகளை சுற்றி வளைத்து துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அதே போன்று ஜெனின் பிரதேசத்திலே அல்குதுஸ் படைப்பிரிவினர் 5 சிப்பாய்களை சுற்றி வளைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் சிஜில் 2 வெடிகுண்டுகளை பயன்படுத்தி ஒரு புல்டோசர் வண்டியையும் இலக்கு வைத்துள்ளார்கள். இந்த தாக்குதலிலே 10க்கும் அதிகமான சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து துரோகி அப்பாஸினுடைய பலஸ்தீனிய அதிகார சபை தொடர்பான ஆவணங்கள் கசிவடைந்துள்ளன. அதாவது துரோகி அப்பாஸினுடைய பலஸ்தீனிய அதிகார சபையானது காசாவிலே இருக்கக்கூடிய கொள்ளை கும்பலான யாசர் அபு ஷபாபுக்கும் இன்னும் சில முக்கியமான கொள்ளை கும்பல்களுக்கும் $15 மில்லியன் பெறுமதி அளவிலான பணத்தினை வழங்கியுள்ளது. கடந்த ஜூலை மாதமே $15 மில்லியன் யாசர் அபு ஷபாபினுடைய கும்பல்களுக்கு பலஸ்தீனிய அதிகார சபை வழங்கியுள்ளது. காசாவிலே பலஸ்தீனிய போராளிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை விரிவுபடுத்துவதற்கும் உளவு தகவல்களை ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு வழங்குவதற்கும் துரோகி அப்பாஸினுடைய பலஸ்தீனிய அதிகார சபையானது யாசர் அபு ஷபாபினுடைய கொள்ளை கும்பல்களுக்கு இந்த பணத்தினை வழங்கியிருப்பது கசிவடைந்திருக்கக்கூடிய ஆவணங்கள் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் குறித்த ஆவணங்களை நான் டெலிகிராம் சேனலில் பதிவிடுகின்றேன். அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் காசா சிட்டியிலே இருக்கக்கூடிய பலஸ்தீனிய குடும்பங்களோடும் அரபு பழங்குடி குடும்பங்களோடும் பேரம் பேசி வருகின்றது. நாங்கள் உங்களுடைய குடும்பத்தினுடைய வீடுகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ள மாட்டோம். உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை இலக்கு வைத்தும் உங்களுடைய வீடுகளை இலக்கு வைத்தும் குடியிருப்பு கட்டிடங்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொள்ள மாட்டோம். ஆனால் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆணையும் நீங்கள் எங்களுடைய ஒத்துழைப்பாளராக மாற்ற வேண்டும். யாசர் அபு ஷபாபுக்கு முழுமையான ஆதரவை வழங்கக்கூடிய ஆண்களாக மாற்ற வேண்டும். இவ்வாறு மாறினால் இந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டால் நாங்கள் காசா சிட்டியிலே இருக்கக்கூடிய உங்களுடைய வீடுகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ள மாட்டோம். மேலும் உங்களுக்கு எந்தவிதமான அச்சமும் இல்லாமல் காசா சிட்டியிலேயே தொடர்ச்சியாக நிலைத்திருக்கலாம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் பேரம் பேசியும் நிபந்தனைகளை விதித்தும் வருகின்றது. இருப்பினும் அதிகளவான குடும்பங்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய இந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதிலும் மிக முக்கியமாக காசா சிட்டியிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான பழமை வாய்ந்த குடும்பமான முக்தார் குடும்பம் ஆக்கிரமிப்பின் இந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்வதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளது. முக்தார் குடும்பத்தினுடைய தலைவர்கள் ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய இந்த நிபந்தனைகளுக்கு மறுப்பு தெரிவித்துள்ளார்கள். இதைத் தொடர்ந்து நேற்றிரவு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் முக்தார் குடும்பத்தை இலக்கு வைத்து உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. இந்த தாக்குதலினால் முக்தார் குடும்பத்தை சேர்ந்த 25க்கும் அதிகமான உறுப்பினர்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். மேலும் அவர்களுக்கு சொந்தமான வீடுகளும் குடியிருப்பு கட்டிடங்களும் தரைமட்டமாக்கப்பட்டுள்ளன. இதே போன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு ஒத்துழைக்காத குடும்பங்களை இலக்கு வைத்தும் அரபு பழங்குடி குடும்பங்களை இலக்கு வைத்தும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. அத்தோடு பலஸ்தீனிய போராளிகள் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக அல்கசாம் படையினர் காசா சிட்டியினுடைய வடமேற்கு பிரதேசமான அல்-ஷாத்தி முகாம் பிரதேசத்திலே யாசின் ஏவுகணை மூலமாக 2 ட்ரூப்ஸ் கெரியர் வாகனங்களையும் தந்தம் ஷெல்லின் மூலமாக ஒரு புல்டோசர் வண்டியையும் அளித்துள்ளார்கள். அதே போன்று காசா சிட்டியின் தெற்கு பிரதேசத்திலே சலாதீன் படைப்பிரிவினர் சக்தி வாய்ந்த வெடிகுண்டுகள் மூலமாக 2 புல்டோசர் வண்டிகளை வெடிக்கச் செய்துள்ளார்கள். அதே போன்று அல்-குதுஸ் படைப்பிரிவினர் ஷேக் ரத்வான் பிரதேசத்திலும் அல்-ஷாத்தி முகாமிலும் 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களை ஷவாஸ்
வெடிகுண்டின் மூலமாக வெடிக்கச் செய்துள்ளார்கள். எனவே கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய தகவல்களுக்கு அமைவாக 3 புல்டோசர் வண்டிகளும் 2 ட்ரூப்ஸ் கேரியர் வாகனங்களும் 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களும் 25க்கும் அதிகமான சிப்பாய்களும் அளிக்கப்பட்டுள்ளன. எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.